சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து பத்திரிக்கையில் தன்னோட பேரை போடாததை பார்த்துட்டு சேதுபதி பேர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறாங்க. என் பேரை போடாத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? நான் என்ன இறந்து போயிட்டேனா? இல்லை எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? நான் இங்கே தானே மருமகளாக இருக்கேன். அப்போ நீங்கள் என் பேரை போட்டு தானே ஆகணும். பேரே போடாமல் பத்திரிக்கை இருந்தால் நான் எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவமாக பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கருப்பை வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்ப இங்கே ஏதோ தப்பான வேலை ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அதனால் அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக கருப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாணம் எப்படியும் நிற்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி உங்கள் பையனுக்கு தான் வந்து அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீங்கள் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துருங்க, நான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா உங்கள் பையனுக்கும் கண்மணிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த வர வேண்டிய சொத்துலேருந்து பாதி சொத்தை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டுருக்கா. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே ஓடி போய் கோவிலில் கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சோன்னே நல்ல வேலை கெட்டவனாச்சு நம்ம பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலும் கூட கண்மணி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வந்து நிற்கும் போது ராஜாங்கம் வந்து எந்த அளவுக்கு ஷாக் ஆக போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்கள ஏற்றுப்பார மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.